ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. 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 ஹரே கிருஷ்ணா. எல்லா பக்தர்களுக்கும் ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய், பகவத்கீதாக்கு ஜெய். இன்னைக்கு வாசிக்க போறது 2வது அத்தியாயம் கீதையின் உட்பொரு சுருக்கம், பதம் 52, மொழிபெயர்ப்பு ஸ்ரீல பிரபுபாதர். 51 ஸோ 52 52 நம்ம குழப்பம் இருக்கும். என்ன மொழிபெயர்ப்பு ஸ்ரீல பிரபுபாதர். ஹரே கிருஷ்ணா. ஜதாதே மோக கலீலம் புத்திர் வியாதரிஷ்யதி ததா கந்தசி நிர்வேசம் சரோத்வயம் சுரூதயஸ. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. பதம் 52. எப்போது உன் அறிவு மயக்கம் என்னும் வடந்த காட்டை தாண்டி விடுகிறதோ அப்போது இதுவரை கேட்டவை இனி கேட்க வேண்டியவை இவற்றின் மீது நீ சம நிலையுடன் உடையவனாகி விடுவாய். இவற்றின் மீது நீ சமநிலை உடையவனாகி விடுவாய். பொருளுரை: பகவான் அன்பு தொண்டில் ஈடுபட்டதால் வேத தளங்களின் மீது பற்றுதலை இழந்ததற்கு பல சிறந்த பக்தர்களின் வாழ்வில் பெற்ற நல்ல உதாரணங்கள் உள்ளன. கிருஷ்ணரையும் அவருடனான தனது உறவையும் முறையாக புரிந்து கொண்டவன் இயற்கையாகவே பலன் நோக்குத்தளங்களில் கொஞ்சம் கூட பற்றில்லாதவனாகி விடுகின்றான். அனுபவம் வாய்ந்த பிராமணனாக இருந்தாலும் கூட பக்தர்களின் பரம்பரையில் வந்த ஆச்சாரியரும் மாபெரும் பக்தருமான ஸ்ரீ மாத வேதாந்திர புரி கூறுகின்றார்: என்னுடைய சந்தியா பந்தனமே, நீ வாழ்க. நானுமே உனக்கு எனது வணக்கம். தேவர்களே, முன்னோர்களே, உங்களுக்கு முறையான வந்தனம் செய்வதற்காக என்னை மன்னியுங்கள். தற்போது நான் இங்கு அமர்ந்திருந்தாலும் கம்சனின் விரோதியான யதுகுலத்தின் உத்தமரை, அதாவது கிருஷ்ணரை ஞாபகம் கொள்ள முடிகின்றது. இதன் மூலம் எல்லா பாவங்களிலிருந்தும் என்னை நான் விடுவித்துக் கொள்ள இயலும். இதுவே எனக்கு போதுமானது என்று நான் எண்ணுகின்றேன். ஓகே, அப்படி எனக்கு ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. அடுத்த கங்கா மாதாஜி வாசியுங்கோ. தினமும் மும்முறை. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தினமும் மும்முறை பிரார்த்தனை செய்தல், சந்தியா வந்தனம், அதிகாலையில் குளித்தல், முன்னோர்களுக்கும் பிறருக்கும் வணக்கம் செலுத்துதல் போன்ற வேத சடங்குகளும் கிரியைகளும் ஆரம்ப நிலையில் உள்ளவர்களுக்கு மிகவும் இன்றியமையாதவை. ஆயினும் முழுமையான கிருஷ்ண உணர்வில் இருந்து அவரது திவ்யமான அன்பு தொண்டில் ஈடுபடுபவர் இது போன்ற கட்டுப்பாட்டு விதிகளில் கற்றுக்கொள்வதில்லை. ஏனெனில் அவர் ஏற்கனவே பக்குவ நிலையை அடைந்து விட்டார். பரமபுருஷரான ஸ்ரீ கிருஷ்ணருக்கு கைங்கரியம் செய்வதால் அறிவின் உயர்தளத்தை அடைந்தவன். வேத நூல்களில் விதிக்கப்பட்ட தவங்களையும் தியாகங்களையும் இனிமேல் செயலாற்ற வேண்டியதில்லை. வேதங்களின் நோக்கம் பகவான் ஸ்ரீகிருஷ்ணரை அடைவதுதான் என்பதை உணராமல் சடங்குகளில் ஈடுபடுபவன் அதன் மூலம் தனது நேரத்தை வீணடிக்கிறான். கிருஷ்ண உணர்வில் இருப்பவன் சப்த பிரக்மத்தின், அதாவது வேத உபநிடதங்களின் எல்லையை தாண்டி விடுகிறான். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. இப்ப பாருங்க, பகவான் சொல்றாரு என்னண்டு, எப்போது உன் அறிவு மயக்கம் என்னும் வடந்த காட்டை தாண்டி விடுகிறதோ. பாருங்க, இந்த மயக்கம் ஒரு காட்டுக்கு சொப்பா சொல்லப்படுது. ஒரு அடர்ந்த காடை தாண்டதுண்டா இவ்வளவு கஷ்டம். அதே மாதிரிதான் இந்த மயக்கம். நாங்க ஒவ்வொன்றிலும் மயங்கி போயிருக்கிறோம், பெற்றுகளை வச்சு மயக்கத்தில் இருக்கிறோம். அந்த மயக்கம் என்னும் வடந்த காட்டை தாண்டி விடுகிறதோ அப்போது இதுவரை கேட்டவை இனி கேட்க வேண்டியவை இவற்றின் மீது நீ சமநிலை உடையவனாகி விடுவாய். இந்த மயக்கத்தில இருந்து நீ வெளியில வர, ஒருவன் மயக்கத்தில இருந்து ஒளிம்பினா தானே அவனுக்கு தெளிவாகுது எல்லாமே. அத மாதிரி எப்பொருதன் தெளிவாகிறானோ அப்பதான் நீ கேட்டது கேட்க போறத நீ கேட்கறத எல்லாத்துக்குமே நீ சமநிலையில இருக்க முடியுமென்னு பகவான் சொல்ற. அப்படித்தான் நாங்களும் இருக்கிறோம். மயங்கி போய் அதுல பற்று வச்சு அதுல இருந்து வெளிவாரத்துக்கு வழி தெரிஞ்சா கூட வழியில வாரம் இல்லை. ஏன் அப்படி போயிருக்கிறோம் அதுக்குள்ள.
பாருங்க, பகவானின் அன்பு தொண்டில் ஈடுபட்டதால் வேத சடங்குகள் மீது பற்றுதலை இழந்ததற்கு பல சிறந்த பக்தர்களின் வாழ்வில் பற்பல நல்ல உதாரணங்கள் உள்ளன. பாருங்க, பகவானின் அன்பு தொண்டில் ஈடுபட்டதால் வேத சடங்குகள் மீது பற்றுதலை இழந்ததற்கு இப்ப என்ன செய்யறது, பகவான் பத்தி இல்லாத வேத சடங்குகள்ல பற்று வச்சு கொண்டிருக்கிறது. இது 10,000 இந்த சடங்குல இருந்து பற்றில இருந்து இழந்ததற்கு பல சிறந்த பக்தர்களின் வாழ்வில் பற்பல உதாரணங்கள் உள்ளன. கிருஷ்ணரையும் அவருடனான தனது உறவையும் முறையாக புரிந்து கொண்டவன் இயற்கையாகவே பலநோக்கு சடங்குகளில் கொஞ்சம் கூட பற்றில்லாதவனாகி விடுகிறான். இந்த வேதத்துல சொல்லியிருக்க, அந்த யாகம் செய்தா இங்க போகலாம், அந்த யாகம் சொர்க்கலோகத்துக்கு போகலாம் என்று கனவிதமான சடங்கு முறைகள் இருக்குது. அந்த அசம் சொல்லப்படுற வேதத்துல ஊறி இருக்கிற சில ஒரு மலர் சொற்களாலே எங்களை வசியப்படுத்தி, சில பேர் எங்களை உற்சாகப்படுத்தி அல்லது ஒரு நல்லதை சொல்லி சொல்லி தூண்டி கதைச்சு விடினே இல்லை, அங்க செறிபுளிய பாக்குறே இல்ல, அந்த கதைக்கிற விதத்துல ஒரு ஆளை கொண்டு மாட்டி விட்டுடுவேன். அது மாதிரி தான் இந்த வேதத்திலும் கொடுத்து இருக்குது. அந்த வழியை பின்பற்றவே அதுக்குள்ள போய் எல்லாம் முடிச்சு கடைசியா இங்க வருவேன். ஆனா கிருஷ்ணா புரிஞ்சு கொண்டவன் அந்த வேத சடங்குகளால கவரப்படுறதே இல்லை. கிருஷ்ணாவுல புரியாதவன், கிருஷ்ணாட பத்திக்கு வராதவன் அந்த வேத சடங்குலாம் அவன் பற்ற வச்சிருப்பான். இது செய்தா இதுக்கு போகலாம், இது செய்தா இதுக்கு போகலாம், அந்த நிலைமையில இருப்பின. அப்ப அனுபவம் வாய்ந்த பிராமணனாக இருந்தாலும் கூட பக்தர்களின் பரம்பரையில் வந்த ஆச்சாரியார் மாபெரும் பத்திரமான ஸ்ரீ மாதவேந்திரா பூரி கூறுகிறார். பாருங்க, எப்படி அனுபவம் வாய்ந்த பிராமணனாக இருந்தாலும் கூட பக்தர்களின் பரம்பரையில் வந்த ஆச்சாரியார் மாபெரும் பத்தருமான ஸ்ரீ மாதவேந்திரா பூரி கூறுகிறார் என்னண்டு, சந்தியா வந்தனமே பத்ர ரமஸ்து பவதோ போகா சனான துபாய நமோ கோதேவாக பிரதிஷ்டா சந்தர்ப்ப விவித நாகம் சுமஸ்யதம் யத்ராதிவாதி நிச்சித்யதா அவா குலோத்தமஸ்ய கம்சத் திரிவிசா சாமரம் அகம் கிராமி ததாலம் மன்னியே கிம் மன்னியனமே. அப்ப இது என்ன, இதுன்ற விளக்கம் என்றா, என்னுடைய சந்தியா வந்தனமே யார் சொல்றார், மாதவேந்திரா புரி. இப்ப என்ன சொல்றாருன்னா, இதுக்கு பொறுத்த விளக்கம் இருக்கு, கேளுங்க எல்லாருமே. நீ வாழ்க, என்ன என்னுடைய சந்தியா வந்தனமே நீ வாழ்க. என்ன சந்தியா வந்தனம்டா, மும்முறை பகவானுக்கு சூரியனுக்கு நமஸ்காரம் செய்து காயத்ரி மந்திரம் சொல்றவ சந்தியா வந்தனம். சந்தியா வந்தனம்னா சூரியன் காலம் ஒதிக்குது, மத்தியானம் மற்ற சந்திக்குது, இப்ப விடிய என்ன பின்னேரம் விடிய மூன்றாவது சந்தியா வந்தனம். உனக்கு எனது வணக்கம் அப்படி சொல்ற, நீ வாழ்க, உனக்கு எனது வணக்கம். தேவர்களையே முன்னோர்களையே உங்களுக்கு முறையான வந்தனை செய்யாததற்காக என்ன மன்னியுங்கள். எப்படி சொல்றார், தேவர்களுக்கோ முன்னோர்களுக்கோ இவர் முறையான வணக்கம் செலுத்த இல்லை, ஆனா என்ன மன்னிச்சு கொள்ளுங்க. ஏன், இதுக்கு காரணம் இருக்கு. என்னது சொல்றாருண்டா, தற்போது நான் எங்கும் அமர்ந்தாலும் கம்சனின் விரோதியான ஜதுகுலத்தின் உத்தமரை, அதாவது கிருஷ்ணரை ஞாபகம் கொள்ள முடிகிறது. பாருங்க எப்படி குடுபடுது, கம்சனுக்கு விரோதி பகவான், மற்றவை எல்லாருக்கும் விரோதியா இல்ல, கம்சனுக்கு விரோதி. கம்சன் அதே அப்படி கொடுத்துரு, கம்சன் என்ன செய்தான், விரோதியா இருந்தும் கூட எங்கன் பகவானை பார்த்து கொண்டே இருந்தான். ஏன் இந்த நேரத்தில் தன்னை கொண்டாலும் சாப்பிடக்கையும் அவரே நினைக்கிறது, அவரே கண்ணில காண்ற மாதிரி இருக்குமா. தூக்கத்துக்கு போனாலும் அதே, சாப்பிட போனேன் குந்தினேன் என்ன செய்தாலும் பார்த்தான் கிருஷ்ணரை எதிரியா பார்த்தான். ஆனா இங்க இவர் என்ன சொல்றார், அவற்றை கம்சன் விரோதியான ஜதுகுலத்தின் உத்தமரை, அதாவது கிருஷ்ணரை ஞாபகம் கொள்ள முடிகிறது. அப்ப நான் அவரை ஞாபகம் கொள்றதால உங்களுக்கு நான் வணக்கம் முறையாக செலுத்தல, என்ன மன்னியுங்கோ. ஆனா இங்க என்ன அர்த்தம் இருக்கு, அவரை வணங்கினா எல்லாருமே வணங்கப்பட்டிருக்கேன், அங்காவே தனித்தனி வணங்க வேண்டியது இல்லை. இவர் இப்படி இதுல சொல்றார். அப்ப இதன் மூலம் எல்லா பாவத்திலும் இருந்து என்னை நான் விடுவித்து கொள்ள இயலும், இதுவே எனக்கு போதுமானது என்று நான் எண்ணுகிறேன். அப்ப இவர் என்ன, எனக்கு பகவானுக்கு பக்தி செய்தாலே காணும், இவைய வணங்கினா அவை எல்லாரும் வணங்கப்படவில்லை, எனக்கு இது ஒன்றுவே போதும். எல்லா இடத்துக்கும் எல்லா கடவுளையும் எல்லா பக்கத்துக்கும் தேடி தேடி போனோம் என்று சொன்னா எந்த கடவுளை நம்பிக்கை வைக்க போறோம். கடைசி நேரம் மூச்சு ஒரு ஆபத்தான நேரம் உலகத்தை கடவுளை எல்லாரையும் நீங்க கூப்பிடுவீங்களா? உண்மையை ஒத்துக்கொள்றீங்களா இல்லையா? கூப்பிட முடியாது. எங்கேயும் ஒன்றில நம்பிக்கை வைக்கணும். நாங்கள் என்ன செய்யறது, மரத்துக்கு இருந்தாலும் சரி, அங்கால் ஒரு தேங்க உடைச்சாலும் சரி, இஞ்சால் ஒரு அழகு பாய்ச்சினாலும் சரி, நெருப்பில நடந்தாலும் சரி, ஒவ்வொருத்தர்ல நம்பிக்கை வைக்கிறாங்க. கடைசியில என்ன, 2 போட்டிலையும் காலை வச்சு தண்ணியில 2 போட்டும் போய் 2 போட்லையும் கால் வச்சா போமா,
நடுவிலான் விழுவோம். இதான் உண்மை. எங்கேயோ ஒன்றை பிடிச்சிட வேணும், பிடிச்சி அதில் ஒரு தரலாத நம்பிக்கை எங்களுக்கு இருக்க வேணும். அப்ப அந்த நம்பிக்கை இவர் எங்க வைக்கிறார்? பகவான் ஸ்ரீகிருஷ்ணர். எங்கேயோ ஒன்று இல்லை, இதுதான் உண்மையான விஷயம். ஸ்ரீகிருஷ்ணர்ல அவர் அந்த நம்பிக்கையை வைக்கிறார். அப்ப தினமும் மும்முறை பிரார்த்தனை செய்தல், அதாவது சந்தியா வந்தனம், அதிகாலையில் குளித்தல், முன்னோர்களுக்கும் பிறருக்கும் வணக்கம் செலுத்துதல் போன்ற வேத சடங்குகளும் கிரிகைகளும் ஆரம்ப நிலையில் உள்ளவருக்கு மிகவும் இன்றியமையாதவை. இப்ப பாருங்க, ஆரம்பமா இருக்கிறவைக்கு கிருஷ்ணரை புரியறதுக்கு முதல் இதெல்லாம் செய்ய வேணும். ஆனா கிருஷ்ணருக்கு புரிய முதல் இதெல்லாம் யாரு இப்ப செய்யணும்? எல்லாரும் ஒத்துக்கொள்றீங்களா? எண்ணு விரல் விட்டுன்றவைதான் இதை செய்து கொண்டிருப்பின. எப்படி? தினமும் மும்முறை பிரார்த்தனை செய்ய வேணும், அதாவது சந்தியா வந்தனம் செய்ய வேணும். பிராமணர் தீச்சை எடுத்தார்கள், 2 தீச்சை எடுத்தால் அதை செய்ய வேணும். அதிகாலையில குளிக்கணும். யார் அதிகாலையில குளிக்குதுகள்? அதிகாலையில எங்க படுத்திருக்கிறோம் கூட தெரியாம படுத்திருக்குதுகள். பொதுவா சொல்றேன், நீங்க ஒழும்புற ஆக்களுக்கு பிரச்சனை இல்லை, ஒழும்பாத ஆக்களுக்கு நான் ஒழும்புறம் தானே இவ என்ன சொல்றான்னு நினைச்சிடாதேங்க. ஒழும்பாத ஆக்கள் இனிமேல் ஒழும்புறதுக்காக சொல்றேன். அப்ப மற்ற முன்னோர்களுக்கும் பிறருக்கும் வணக்கம் செலுத்தல். முன்னோருக்கு நாங்க மரியாதை கொடுக்கணும், பிறருக்கும் மரியாதை கொடுத்து வணக்கம் செலுத்த வேண்டும். வேத சடங்குகளும் கிரியைகளும் ஆரம்ப நிலையில் உள்ளவருக்கு மிகவும் இன்றியமையாதவை. வேத கிரியைகளை செய்யணும், எல்லாமே ஆரம்ப நிலையில உள்ளவைக்கு. ஆயினும் முழுமையான கிருஷ்ண உணர்வில் இருந்து அவரது திவ்யமான அன்பு தொண்டில் ஈடுபடுபவர் இது போன்ற கட்டுப்பாட்டு விதிகள் பற்றுதல் கொள்வதில்லை. அவற்றை வேலையெல்லாம் என்னத்துக்கு தொண்டு செய்து கொண்டிருக்கிறார்? பகவானுக்கு தொண்டு செய்து கொண்டிருக்கிறார். அங்க செய்யற தொண்டு இதெல்லாம் செய்ததுக்கு சரியாகும். அதால இதால கவரப்படுறேன் இப்படியான விஷயத்துல. அப்ப ஏனெனில் அவர் ஏற்கனவே பக்குவ நிலையை அடைந்து விட்டவர். பரமபுருஷரான ஸ்ரீ கிருஷ்ணருக்கு கங்கரியம் செய்வதால் அறிவின் உயர்தளத்தை அடைந்தவன் வேத நூல்களில் விதிக்கப்பட்ட தவங்களையும் தியாகங்களையும் இனிமேல் செயலாற்ற வேண்டியதில்லை. அவன் ஒரே ஒரு குறிக்கோள் பகவானுக்கு 10 செய்யறதான், அதை தவிர வேற எதுவுமே செய்யறதில்லை. வேதங்களின் நோக்கம் பகவான் ஸ்ரீகிருஷ்ணரை அடைவதுதான். அந்த வேதத்தை தொகுத்தவருமாவதான், வேதத்தை அறிந்தவருமாவதான். வேதத்தின் நோக்கமும் பகவானுக்கு 10 தொண்டு செய்யறதுதான். அப்ப அடைவது என்பதை உணராததால் சடங்குகளில் ஈடுபடுபவன் அதன் மூலம் தனது நேரத்தை வீணடிக்கிறான். கிருஷ்ணா உணர்வில் இருப்பவன் சப்த பிரமத்தின், அதாவது வேத உபதனங்களின் எல்லையை தாண்டி விடுகிறான். பாருங்க, இவன் கிருஷ்ணா உணர்வுக்கு வராதவன் என்ன செய்யறான்? அந்த யாக இந்த கிரியை அது இது அண்டு சொல்லி சொல்லி இருக்கிறது 50 வயது, அதுக்குள்ளேயே இந்த லதம் செய்து இதை முடிக்கவே நேரங்கான. அப்ப எந்தங்க பகவானை பற்றி அறிகிறது? அப்பவே இந்த ஒரு பிறப்பு அதற்கு போய்கொண்டே நாங்க இருக்கிறோம். அப்ப நாங்கள் இது எல்லாத்தையும் தாண்டி கிருஷ்ண உணர்வுக்கு வந்துட்டா என்னண்டு? சப்த பிரமம், அதாவது வேத உபதங்களின் எல்லையும் தாண்டி விடுகிறான். கிருஷ்ணா பத்திக்கு வந்தோம். கரேஷ்ணமாக வந்து ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ஹரே ராம ராம ஹரே ராம 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 ஹரே ராம ஹரே 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 ஹரே. பதனி மாதாச்சி வாசிங்கோ 53. ஹரே கிருஷ்ணா. ஸ்லோகம் 53. ஸ்ருதி விப்திபன்னாதே ஜாதா இஸ்தா இஸ்ஜனிதி நிஷ்சலாம் சாமாத இஃப் அசலா புத்திஸ் தாதா யோகம் அவக்ஸ்பஜசி. எப்போது உன் மனம் வேதங்களின் மலச்சொற்களால் கவரப்படாத நிலையை அடைகிறதோ அப்போது அது தன்னுணர்வின் சமாதியில் நிலைத்திருக்கின்றதோ அப்போது நீ தெய்வீக உணர்வை அடைந்து விட்டவனாவாய். பொருளுரை: ஒருவர் சமாதியில் இருக்கின்றார் என்றால் அவர் கிருஷ்ண உணர்வை முழுமையாக அறிந்தவர் என்பதே பொருள். அதாவது முழு சமாதி நிலையை அடைந்தவர் பிரம்மன், பரமாத்மா, பகவான் ஆகிய 3 நிலையையும் உணர்ந்தவர் ஆவார். நான் கிருஷ்ணரின் நித்திய தொண்டன். கிருஷ்ண உணர்வின் கடமைகளை செய்வதே எனது ஒரே பணி என்பதை உணர்வதே தன்னுணர்வின் மிக உயர்ந்த பக்குவ நிலையாகும். கிருஷ்ண உணர்வுடையவன் பகவானின் ஸ்திரமான பக்தன். வேதங்களின் மலச்சொற்களில் மயங்குவதோ
ஸ்வர்க்கலோகத்தை லோகத்தை அடைவதற்கான பலநோக்கு செயல்களில் ஈடுபடுவதோ கூடாது. அவன் கிருஷ்ணருடைய நேரடி தொடர்பில் உள்ளதால் அந்த தெய்வீக நிலையில் கிருஷ்ணரின் ஆணைகளை புரிந்து கொள்ள முடியும். அத்தகு செயல்களால் உயர்ந்த பலனை அடைந்து முதிர்ந்த அறிவை பெறுவது நிச்சயம். கிருஷ்ணரது அல்லது அவரது பிரதிநிதியான ஆன்மீக குருவின் கட்டளைகளை நிறைவேற்றினால் அதுவே போதுமானதாகும். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. பாருங்க, இது தன்னை அறியும் விஞ்ஞானம். இந்த ஸ்லோகம் எங்களை அறிகிற விஞ்ஞானம். இது ஆசையற்ற நிலையில இருக்க வேணும். என்ன சொல்லப்படுது? எப்போதும் உன்மனம் வேதங்களில் மலச்சொற்களால் கவரப்படாத நிலையை அடைகிறதோ. ஏது வேதங்கள் என்ற மலச்சொற்கள், அந்த கிருகை இந்த கிருகை அங்க அந்த பூசை, இதுகள் எல்லாமே அந்த வேதத்தின் அது மலச்சொற்களாம். அந்த கிரியைகள்ல அவன் தன்னை ஈடுபடுத்தாம இருக்கிறவர், அந்த அதுக்குள்ள கவரப்படாம இருக்கிறவர். இப்ப பாருங்க, ஒரு இடத்துல போறோம், ஒரு யார் நடக்குது, எனக்கு அந்த அந்த பிரச்சனை அது தீர வேணும், அல்லது எனக்கு ஏதோ ஒன்று நடக்க வேணுமென்று ஒரு இதை செய்து கொண்டிருந்தோம்னு சொன்னா, நாங்க போய் பார்த்து அந்த இடத்துல பார்க்கங்க, நாங்க என்ன நினைப்போம், இதை மாதிரி என்ன பண்ண நாங்களும் செய்தா இப்படி இருக்கும், எங்களுக்கும் அது தேவைப்படுமே. அதெல்லாம் எங்களை கவருது, மலைச்சொற்கள் மாதிரி. அதுல கவர்படாமல் நிலையில இருக்கிறவன் எப்போதும் அது தன்னுணர்வின் சமாதியில் நிலைத்திருக்கிறதோ அப்போது நீ தெய்வீக உணர்வை அடைந்து விட்டவனாவா. இந்த மலச்சொற்கள் உண்டாலுமே கவரப்படாம என்னையே நினைச்சு கொண்டு நீ இருக்கிறனா இருந்தா நீ எல்லாத்தையும் தாண்டி எல்லாத்தையும் கடந்த நிலையில நீ வருவான்னு அர்ஜுனனுக்கு சொல்றார் பகவான். ஒருவர் சமாதியில் இருக்கிறார் என்றால் அவர் கிருஷ்ண உணர்வை முழுமையாக அறிந்தவர் என்பதே பொருள். இப்ப யோகாயிலும் போய் எல்லாரும் சமாதி மாதிரி தான் இருக்குன்னு கொஞ்ச நேரம் அங்க போனாலும் சமாதி மாதிரி தான் இருக்குன்னு அதை என்னத்தை அறியினேன்? ஒன்றையுமே அறிகிறே இல்லை. அந்த அதுக்கப்புறம் லைட்டுகளை நூத்து போட்டு கண்ணை முடிக்கொண்டு இருக்கிறது. உலகத்து விஷயம் முழுக்க அந்த நேரம் தான் சிந்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொண்டு வருது. அப்ப அதெல்லாம் சமாதி இல்லை. அப்ப அதாவது முழு சமாதி நிலையை அடைந்தவர் பிரம்மன், பரமாத்மா, பகவான் ஆகிய 3 நிலையை உணர்ந்தவர் ஆவார். இந்த சமாதி நிலையில இருக்கிறவர் 3 நிலையை உணர்றார். கமலா மாதாஜி இப்ப எனக்கு விட சொல்றார், பிரம்மன் என்றாலார், பரமாத்மா யார், பகவானார். முடியும் உங்களால. பிரம்மாண்டா பிரம்மன் 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 பிரம்மனண்டா படைக்கும் இல்ல. பரமாத்மா கிருஷ்ணர், பகவான் கிருஷ்ணர், பரமாத்மா ஆத்மா என்ன கரைச்சல். ரெண்டாவதுக்கே வந்துட்டீங்க. ஓகே, நானே விளக்கம் சொல்றேன். ஓகே, பிரம்மன் பகவான 3 நிலையில பாக்குறது. பிரம்மன், பரமாத்மா, பகவான் 3 இதுல. சூரியன், சூரிய வட்டம், சூரிய கதிர். இதுக்கு உதாரணமா அங்கால வரும் சூரியன், சூரிய வட்டம், சூரிய கதிர். அப்ப இதுல பிரம்மனண்டா அந்த ஒளிய பாக்குறது. பிரம்ம ஜோதி இருக்குல்ல, அந்த பிரம்ம ஜோதி தான் இங்க கொடுக்குற. இந்த பிரம்மன் அந்த பிரம்ம ஜோதி. அந்த பிரம்ம ஜோதியைத்தான் ஆக்கள் சில அருவவாதிகள் வழிபட்டு அந்த உருவம் இல்லை என்று சொல்றது. அங்க போய் அந்த பிரம்ம ஜோதியில கலக்க வேணும் என்று இறைக்கிறது. அந்த பிரம்ம ஜோதியும் பகவான் தான். பகவான்ல இருந்து வர தேஸ் தான் அந்த பிரம்ம ஜோதி. பரமாத்மார் எங்கட இதயத்திலே இருக்கிற, எங்களுக்குள்ளே இருக்கிற பரமாத்மா. அதுவும் பகவான் தான். பரமாத்மா ரூபத்திலே எங்கட இதயத்திலே இருக்கிற பகவான் நேரடியா பாக்குறோம். பகவான் உருவத்தை பாக்குறான். 3ம் அவர் தான். ஆனா உண்மையான அறிவாளி எதில கவரப்படுவான்? பகவான நேர பாக்குற பகவான் உருவத்துல தான் கவரப்படுவான். அந்த பகவான் உருவத்துல கவரப்பட்டுட்டா இந்த பிரம்ம ஜோதி, இந்த பரமாத்மா எல்லாம் அங்க வருதா இல்லையா? தனித்தனி போகாம இந்த 3மே அங்க அடங்குது. இந்த 2ம் பகவானுக்கு அடங்குது. அதுதான் இங்க உள்ள வித்தியாசமா. ஒரு அறிவாளி பகவானை பார்த்தானண்டா இதெல்லாம் கிடைக்குது. எல்லா இடத்துக்கும் போய் நின்று நாங்கள் இது தண்டு வேணும். அப்ப நேரடியா பகவானை பார்க்க எல்லாம் கிடைக்குது. அப்ப ஆகிய 3 நிலைமையை உணர்ந்தவர் வரார். உண்மையான சமாதியில இருக்கிறவர் இந்த பிரமனை உணர்றார், பரமாத்மாவை உணர்றார், பகவானையும் உணர்றார். அப்ப நான் கிருஷ்ணரின் நித்திய தொண்டன். நானார் 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 பக்தன், நானார் தொண்டு, ஆட்ட ஆட்ட பகவான் கிருஷ்ண பகவானின் ஆத்மா. யார் சொன்னது? நான் ஆத்மா. கிருஷ்ணற்ற தொண்டன். கிருஷ்ணட்ட தொண்டன். கரேஷ்ண மாதாஜி நன்றி. நான் நான் உங்களுக்கு கேட்கலையோ? கேட்கல.
கேட்கல சாரி. அப்ப பகவான் தொண்டன். நாங்கள் எல்லாரும் பகவான் ஆக முடியுமா? நாங்க பகவான் இல்ல. அவர் தான் முழுமுத கடவுள். என்ன நாங்க எல்லாரும் தொண்டர் தானே. நாங்க எல்லாம் சேவர்கள், தொண்டர்கள். அப்ப கிருஷ்ணா உணர்வின் கடமைகளை செய்வதே எனது ஒரே பணி. அப்ப தொண்டன் தொண்டன் என்ன செய்வான்? பணி பகவானுக்கு செய்வான். தானே பணி சேவை. செய்து கொண்டிருப்பான். ஊரை சுத்தி பணி செய்யறதுல பகவானுக்கு பணி செய்வான். பகவான் தொண்டை. அப்ப என்பதை உணர்வதே தன்னுணர்வின் மிக உயர்ந்த பக்குவ நிலையாகும். அவ கிருஷ்ணா உணர்வுடையவன், அதாவது பகவான் ஸ்திரமான பக்தன். கிருஷ்ணா உணர்வுடைய இருக்கிறவன் என்ன? அவன் எந்த கரைக்கும் போக மாட்டான். அங்கால உனக்கு போனா இவ்வளவு கிடைக்கும் என்று சொன்னாலும் போக மாட்டான். இஞ்சால போனா இவ்வளவு கிடைக்கும் என்று சொன்னாலும் போக மாட்டான். எனக்கு இப்ப சத்தன்ய மகாபுரம் சொல்வார் இடத்துல சிஸ்டராங்கதுல, என்ன நீ காலாலே எட்டி உதைச்சாலும் சரி, நான் உன்னுடைய சேவகன்தான். எனக்கு பெண்களும் வேண்டாம், சீடர்களும் வேண்டாம், நீங்கள் என்ன எட்டி உதைச்சாலும் சரி, நான் உன்னுடைய அடியேன் சேவகன் சொல்றாரு. அந்த சைத்தன்ய மகாபிரபுவார் பகவான் தான். பகவானே கிருஷ்ணரை வழிபடுறாரு அப்படி மூட்டுல. அப்ப அடைவதற்கான பலநோக்கு செயலில் ஈடுபடுவதே கூடாது. என்னத்த ஸ்வர்கலோ சாரி வேதங்களின் மலர் சொற்களில் மயங்குவதோ ஸ்வர்கலோகத்தை அடைவதற்கான பலநோக்கு செயலில் ஈடுபடுவதோ கூடாது. பாருங்க, வேதங்கள்ல நாங்கள் மயங்கி என்ன ஸ்வர்கலோகத்துக்கு போனா என்ன நடக்கும்? அங்கேயே இருக்கிறோமா? இங்கதானே திரும்பி வாரம். ஆயுள் கூட அங்க எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு புண்ணியம் முடிய இங்கே வாரம். அதுல எதன் பலன் இருக்கா? வளஜாங்களுக்கு அதுல எந்த பலனும் இல்லாத அது வேணும். வேணும். அப்ப அவன் கிருஷ்ணருடன் நேரடி தொடர்பில் உள்ளதால் அந்த தெய்வீக நிலையில் கிருஷ்ணரின் ஆணையை புரிந்து கொள்ள முடியும். அத்தாக செயலால் உயர்ந்த பலனை அடைந்த முதிர்ந்த அறிவை பெறுவது நிச்சயம். கிருஷ்ணர் ஒரு தூய பக்தன். அப்ப நிச்சயம் கிருஷ்ணர் அதாவது அல்லது அவரது பிரதிநிதியான ஆன்மீக குருவின் கட்டளையை நிறைவேற்றினால் அதுவே போதுமானதாகும். ஆன்மீக குரு என்ன சொல்லுவார்? பகவானை பற்றி, பகவானுடைய அப்படி போறதை பற்றி அதுகளைத்தானே ஆன்மீக குரு சொல்றாரு. எது செய்ய வேணும், எது செய்யக்கூடாது, எப்படி பத்தி செய்யணும்ன்றதை ஆன்மீக குரு சொன்னா அதை அந்த சீடன் பின்பற்றினான் என்றால் அதுவே போதுமானது. அதுவே கிருஷ்ணர்கிட்ட போறதுக்கு போதுமானதுன்னு சொல்லப்படுது. கமலா மாதாஜி. ஸ்லோகம் 54. ஸ்திதித பிரஞ்ஞ காபாஷா சமாதி ஸ்தஸ்ய கேசவ ஸ்திதிதம் கிம் பிரபதேஷேத கிம் அசித வச்ரேத கிம். அர்ச்சுனன் வினவினான், தெய்வீக உணர்வில் இவ்வாறு நிலை பெற்றவனின் அறிகுறிகள் யாவை? அவனது மொழி என்ன? எவ்வாறு பேசுவான்? எப்படி அமருவான்? எப்படி நடப்பான்? பொருளுரை: ஒவ்வொரு மனிதனின் நிலைக்கேற்ப சில அறிகுறிகள் காணப்படுவதைப் போல கிருஷ்ணர் பக்தி உடையவனுக்கும் பேச்சு, நடத்தை, எண்ணம், உணர்வு போன்ற பல குறிப்பிட்ட இயல்புகள் உண்டு. எவ்வாறு ஒரு செல்வந்தன் சில அறிகுறிகளால் செல்வமுடையவன் என்றும், நோயாளி சில அறிகுறிகளால் நோயுற்றவன் என்றும், சான்றோன் சில அறிகுறிகளால் கற்றறிந்தவன் என்றும் அறியப்படுகிறார்களோ, அதுபோல கிருஷ்ணரின் தெய்வீக உணர்வில் இருப்பவனின் செயல்களிலும் சில குறிப்பிட்ட அறிகுறிகள் உண்டு. மெட்டால் வாசிக்கட்டும் மாதாஜி. ஓகே, நளினி மாதாஜி. அவனது அன்மைட் பண்ணுங்க, அன்மைட் பண்ணுங்க. அவனது முக்கிய அறிகுறிகளை பகவத்கீதையிலிருந்து அறிந்து கொள்ளலாம். கிருஷ்ண உணர்வுடையவன் எவ்வாறு பேசுகிறான் என்பது மிகவும் முக்கியமானது. ஏனெனில் பேச்சு என்பது எந்தொரு மனிதனுக்கும் முக்கியமான குணமாகும். பேசாமல் இருக்கும் வரை முட்டாளை கண்டுபிடிக்க முடியாது என்று கூறப்படுகிறது. நன்றாக உடையந்த முட்டாள் தன் வாயை திறக்காத வரை அவன் எப்படிப்பட்டவன் என்பதை அறிய முடியாது என்பது நிச்சயமே. ஆனால் அவன் பேசத் தொடங்கியவுடன் தான் யார் என்பதை காட்ட ஆரம்பித்து விடுவான். கிருஷ்ண பக்தனின் முதல் அறிகுறி என்னவென்றால் அவன் கிருஷ்ணரை பற்றியும் அவர் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பற்றியும் மட்டுமே பேசுவான். கீழே விளக்கப்படும் மற்ற அறிகுறிகள் தானாக வெளிப்படும். ஹரே கிருஷ்ணா. ஓகே, ஹரே கிருஷ்ணா. 54 அர்ச்சுனன் வாசா. அர்ச்சுனன் பேசுறான் திருப்பி. என்னண்டு அர்ச்சுனன் வினாவினான், தெய்வீக உணர்வில் இவ்வாறு நிலை பெற்றவனின் அறிகுறிகள் யாவை? இப்ப பகவான் சொன்ன சொல்லி கொண்டு வந்தவர் இல்ல, அந்த தெய்வீக நிலையில அவன் முதல் அறிகுறி என்ன? அவனது மொழி என்ன? அவன் எப்படி பேசுவான்? எவ்வாறு பேசுவான்? அடுத்த 3 கேள்வி வருது. 4வது எப்படி அமருவான்? எப்படி நடப்பான்? இதை அர்ச்சுனன் கேட்கிறான்.
தெய்வீகத்துல நிலை பெற்றவன் அறிகுறி என்ன, இதுக்கெல்லாம் அங்க மறைமலை விட வந்து கொண்டிருக்கும் பாருங்க. அறிகுறி என்ன, அவனது மொழி என்ன, அவனது பேச்சு என்ன, எப்படி அமர்வான், எப்படி நடப்பான், இதெல்லாம் அர்ஜுனன் கேட்கிறார் பகவான்கிட்ட. பகவான் என்ன அங்காலதான் பகவான் பேச தோங்குறார் அடுத்ததுல. அப்போ ஒவ்வொரு மனிதனின் நிலைக்கேற்ப சில அறிகுறிகள் காணப்படுவதைப் போல கிருஷ்ணா பக்தி உடையவனுக்கும் பேச்சு, நடத்தை, எண்ணம், உணர்வு போன்ற பல குறிப்பிட்ட இயல்புகள் உண்டு. நீங்கள் ஒவ்வொருத்தரையும் பார்த்தா அவைக்கண்டு ஒரு நடை, அவைக்கண்டு ஒரு பேச்சு, அவை கதைக்கிற விதம் எல்லாமே ஒரு வித்தியாசமா தானே இருக்கும் ஒவ்வொருத்தர். அது மாதிரி கிருஷ்ண உணர்வுல இருக்கிறவைக்கும் இந்த ஒவ்வொரு நடை, பேச்சு இதெல்லாம் இருக்கு. அப்ப எவ்வாறு ஒரு செல்வந்தன் சில அறிகுறிகளால் செல்வமுடையவன் என்று, நோயாளி சில அறிகுறிகளால் நோயுற்றவன் என்று, சான்றோன் சில அறிகுறிகளால் கற்றறிந்தவன் என்று அறியப்படுகிறார்களோ, அதுபோல் கிருஷ்ணரின் தெய்வீக உணர்வில் இருப்பவனின் செயல்களும் சில குறிப்பிட்ட அறிகுறிகள் உண்டு. ஒரு பணக்காரனை பார்த்தா பணக்காரன்றான், படிச்சவனை பார்த்தா படிச்சவன்றான். அது மாதிரி கிருஷ்ண உணர்வில் இருக்கிறவனுக்கும் ஒரு குறிப்பிட்ட அறிகுறிகள் இருக்கா. அப்ப அவனது முக்கிய அறிகுறிகளை பகவத்கீதையிலிருந்து அறிந்து கொள்ளலாம். இத பாருங்க எப்படி கொடுத்திருக்கு. அந்த வீட்டுல கேட்டு அறிந்து கொள்ளலாம், அல்ல போய் கமலா மாதாஜிட்ட கேட்டு அறிந்து கொள்ளலாம், இப்படியா கொடுத்திருக்கு. கமலா மாஜா கமலா மாஜி விளங்கி ஆட்டம் பகவத்கீதையில கொடுத்திருக்கு. ஒரு கிருஷ்ண பக்தனிட்ட போய் அறிஞ்சு கொள்ளலாம். அப்ப பகவத்கீதையில இருந்து அறிஞ்சு கொள்ளலாம். அப்ப கிருஷ்ண உணர்வுடையவன் எவ்வாறு பேசுகிறான் என்பது மிகவும் முக்கியமானது. அதான் அந்த ஒரு கிருஷ்ணா பக்தன் எப்படி பேசுகிறான் என்றதை அங்க இருந்து புரிஞ்சு கொள்ளலாம். அவன் கதைச்சா கிருஷ்ண கதையை தான் கதைப்பான். பணக்காரன் என்ன, அவன் காசு கதையை தான் கதைப்பான். ஒரு படிச்ச அறிஞன் என்ன செய்வான், அறிஞன் அவன் அந்த அறிவைத்தான் காய்ச்சி கொண்டிருப்பான்னு சொல்லுங்க. தொண்டி ஒரு மாதிரி கிடக்கு சொல்றீங்க. உடம்பேலாம. ஏனெனில் பேச்சு என்பது எந்த ஒரு மனிதனுக்கும் முக்கியமான குணமாகும். பேச்சு தான் மனிதன முக்கியமான குணமாகும். அப்ப பேசாமல் இருக்கும் வரை முட்டாள கண்டுபிடிக்க முடியாது என்று கூறப்படுகிறது. அவன் வாயை துறந்து பேசினா தான் அவன் நல்லவனா கெட்டவனா இப்படி இருக்கிறான்ன்றதை புரிஞ்சு கொள்ள முடியும். அப்ப நன்றாக உடை அணிந்த முட்டாள் தான் வாயை திறக்காத வரை அவன் எப்படிப்பட்டவன் என்பதை அறிய முடியாது. நல்ல வடிவ வலிக்கிட்டு கொண்டு வருதன் வந்திருக்கிறான். ஆனா அவன் வாயை துறந்தா தானே அவன் எந்தத்துக்கு இருக்கிறான், எந்த வேலை செய்யறான், எந்த பிள்ளை, எந்த அப்பாவுக்கு அம்மா அப்பா இந்த பிள்ளை என்ன துறையில இருக்கிறான்றதை அறிய முடியும். அது மட்டும் அவன் எப்படித்தான் வலிக்கிட்டு உடுத்தி நல்ல ஒரு வடிவா வந்திருந்தாலும் எங்களால புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் என்ன, வாயை துறக்காத வரை அவன் எப்படிப்பட்டவன் என்பதை அறிய முடியாது என்பது நிச்சயமே. ஆனால் அவன் பேசத் தொடங்கியவுடன் தான் யார் என்பதை காட்ட ஆரம்பித்து விடுவான். சில நேரம் அவர் பேசாம இருக்கிறதே நல்லன்னு நாங்க நினைப்போம் இல்லையா? இவர் பேசாம இருக்கிறதே நல்ல மன்றப்போம். அப்ப பேசாம இருக்கிறது நல்ல அப்படி இருக்கு. அப்ப கிருஷ்ணா பக்தனின் முதல் அறிகுறி என்னவென்றால் அவன் கிருஷ்ணரை பற்றியும் அவர் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பற்றியும் மட்டுமே பேசுவான். கீழே விளக்கப்படும் மற்ற அறிகுறிகள் தானாக வழிபடும். இப்ப பகவான் இங்க பேச போறார். இப்ப அப்ப எப்படி படிச்சவன் மற்றவன் அறிகுறிகள் எப்படி இருக்குமோ அது மாதிரி கிருஷ்ண பக்தன் அறிகுறி தெரியும். என்னன்னா இப்ப பாத்தீங்கன்னா சில இடத்துல ஒரு நாள் ஒரு கிளாஸ்ல பாடிக்க கொடுத்திருந்தேன்னா ஒரு கிருஷ்ணா பக்தன் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணி நின்றாலும் மேல சும்மா இருக்க மாட்டான்டா. ஏனண்டா கோயில்ல கரிஷ்மா பாட்டுக்கு ஆடி ஆடி பஸ் கோட்டன் கொண்டுதான் அந்த கால் சும்மா நிற்காதான் என்று சொல்றது. அந்த பாட்டை கேட்டு கேட்டு கோயில்ல போனா சும்மா நிக்கிறேன் இல்ல தானே, அதை பாட்டுல வந்துடும் டான்ஸ். அதே மாதிரி அந்த அறிகுறி ரொம்ப தெரியும். ஓகே, ஸ்ரீ பகவான் உவாசா அடுத்ததுல சமாதாச்சு. ஹரே கிருஷ்ணா. பிரஜாஹாதி ஜதா காமான் சர்வான் பார்த்த மனோகதான் ஆத்மன்யேவாத்மனா துஷ்டஹ சிரீத பிரசஞ்சஸ்ததோஸ்சதே. புருஷோத்தமராகிய முழுமுதற் கடவுள் கூறினார், பார்த்தனே, எப்போது ஒருவன் தனது மனக்கற்பனையால் எழும் புலனுணர்ச்சிக்கான எல்லா ஆசைகளையும் துறந்து தூய்மையடைந்த மனத்துடன் தன்னில் திருப்தி அடைகிறானோ அப்போது அவன் தெய்வீக உணர்வில் நிலை பெற்றவனாக அறியப்படுகிறான். பொருளுரை: கிருஷ்ண உணர்வில், அதாவது இறைவனின் பக்தி தொண்டில் முழுமையாக நிலை பெற்றிருப்பவர் பெரும் முனிவர்களது நற்குணங்கள் எல்லாவற்றையும் பெறுகின்றனர். ஆனால் இத்தகு தெய்வீக நிலையில் நிலை பெறாதவனோ தனது சொந்த மன கற்பனைகளை சார்ந்திருப்பது உறுதி என்பதால் எவ்வித நற்குணங்களும் அவனிடம் இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை என்று
ஸ்ரீமத் பாகவதம் உறுதிப்படுத்துகிறது. எனவே மனக்கற்பனைகளால் எழும் புலனுணர்ச்சிக்கான ஆசைகள் அனைத்தையும் துறந்தாக வேண்டும் என்பது இங்கு சரியாக கூறப்பட்டுள்ளது. ஓகே, இந்த அப்படியே இல்லைங்க, அப்படியே இல்லைங்க. கதிர்மால் மாதாஜி, கதிர்மால் மாதாஜி, ஹரே கிருஷ்ணா. இந்த துறக்க முடியாது. எனவே மனக்கற்பனைகளும் புரட்சிக்கான ஆசைகள் அனைத்தையும் துறந்தாக வேண்டும் என்பது இங்கு சரியாக கூறப்பட்டுள்ளது. இந்த புலனிச்சைகளை செயற்கையாக துறக்க முடியாது. ஆனால் கிருஷ்ண பக்தியில் ஈடுபட்டால் பெரும் முயற்சிகள் ஏதுமின்றி புலனிச்சைகள் தானாகவே அடங்கி விடுகின்றன. எனவே கிருஷ்ண உணர்வு நிலைக்கு முன்னேற இந்த பக்தி தொண்டு உடனடியாக உதவும் என்பதால் தயக்கமின்றி கிருஷ்ண பக்தியில் ஈடுபட வேண்டும். தன்னை முழு முதற் கடவுளின் நித்திய தொண்டனாக அறிவதன் மூலம் மிக முன்னேறிய ஆன்மா தன்னில் திருப்தியுற்று வாழ்கின்றார். அத்தகு தெய்வீக நிலையை அடைந்தோருக்கு கீழ்த்தரமான ஜட உணர்விலிருந்து எழக்கூடிய சிற்றின்ப பற்றுக்கள் ஏதும் இல்லை. மாறாக முழுமுதற் கடவுளின் நித்திய சேவை என்னும் தனது இயல்பான நிலையில் அவன் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக உள்ளான். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீ பகவான் வாசம் 55வது ஸ்லோகம். பகவான் பேசுகிறார் என்னண்டு, அர்ஜுனன் கேட்ட கேள்வி, அப்படி நடப்பார், அப்படி இருப்பார், அப்படி அமர்வார், மொழி என்ன, எல்லாம் அர்ஜுனன் கேட்ட கேள்விக்கு பகவான் பதில் கொடுப்பார். புருஷோத்தமராகிய முழு முதற் கடவுள் கூறினார், பார்த்தனே. ஏன் பார்த்தனே என்று கூப்பிடுறதார? அர்ஜுனனை கூப்பிடுற. எப்போது ஒருவன் தனது மெனக்கற்பனையினால் எழும் புலன் நுகர்ச்சிக்கான எல்லா ஆசைகளையும் துறந்து தூய்மை அடைந்த மனதுடன் தன்னில் திருப்தி அடைகிறானோ அப்போது அவன் தெய்வீக உணர்வின் நிலை பெற்றவனாக அறியப்படுகிறான். இப்ப கேட்டாச்செல்லாம் முதலாவது கேள்வி, தெய்வீக உணர்வில் எவ்வாறு நிலை பெற்றவன் அறிகுறிகள் யாவை என்று அர்ஜுனன் கேள்வி கேட்டான். அதுக்கு இங்க பதில் என்னன்னு கொடுப்படுது? தூய்மை மனத்துடன் தனது மெனக்கற்பனையிலும் புலனுணர்ச்சிக்கான எல்லா ஆசைகளையும் துறந்து தூய்மை அடைந்த மனதுடன் தன்னில் திருப்தி அடைகிறானோ அப்போது அவன் தெய்வீக உணர்வில் நிலை பெற்றவனாக அறியப்படுகிறான். கிடைச்சிட்டு விட அர்ஜுன் கேட்டவளுக்கு பதில் கொடுத்துட்டாரு பகவான். அடுத்தது பாருங்க, கிருஷ்ணா உணர்வில், அதாவது இறைவனின் பக்தி தொண்டில் முழுமையாக நிலை பெற்றிருப்பவர் பெரும் முனிவர்கள் அது நற்குணங்கள் எல்லாவற்றையும் பெற்றிருக்கிறார். அவன் கேட்கிறான் அடுத்த கேள்வி, அவனது மொழி என்ன, அவன் பேசுவப்படி அமர்றபடி. அப்ப ஆனால் இத்தாக தெய்வீக நிலை, பெரும் முனிவர்கள் அது நற்குணங்கள் எல்லாவற்றையும் பெறுகின்றான். ஆனால் இத்தாக தெய்வீக நிலையில் நிலை பெற்ற பெறாதவனோ தனது சொந்த மன கற்பனைகளை சார்ந்திருப்பது. பாருங்க, தெய்வீக நிலையில நிலை பெறாம இருக்கிறவன் தன்னை சொந்த மன உறுதி என்பதில் எவ்வித நற்குணங்களும் அவனிடம் இருப்பதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்ப அவன் நற்குணம் எங்க இருக்குது? அவன் ஆசைகளை துறந்து தூய்மை அடைந்து தன்னுள் தான் திருப்தி அடைந்து இருக்கிறவன் தெய்வீக நிலையில இருக்கிறான். அடுத்தவன் என்ன செய்யறான்? தன் சொந்த கற்பனையில இருக்கிறவன் சார்ந்திருப்பவன் எவ்வித நற்குணங்களும் அவனிடம் இருப்பதற்கு வாய்ப்பில்லை என்று ஸ்ரீமத் பாகவதம் உறுதிப்படுத்துகிறது. இதை நான் சொல்றேன்னு பிரபாதா கொடுக்கல. எப்படி கொடுக்குறார்? இது ஸ்ரீமத் பாகவத்தில இதை உறுதி செய்யப்படுத்திருக்கிறதுன்னு கொடுக்குறார். அப்ப எனவே மெனக்கற்பனையினால் எழும் புலன் நுகர்ச்சிக்கான ஆசைகள் அனைத்தையும் துறந்தாக வேண்டும் என்பது இங்கு சரியாக கூறப்பட்டுள்ளது. பாருங்க, எங்களோட மனதில ஆசைகள் எழுந்து தானே நாங்கள் கடவுளின் பாதையை மறந்து மற்ற வழி மாய என்ற பாதைக்கு போய்கொண்டிருக்கிறோம். அப்ப அதுகளை எல்லாத்தையும் நாங்கள் சரிச்சு அந்த புலன் திருப்திப்படுத்துற ஆசைதான் எங்கள்கிட்ட கூட இருந்து கொண்டே இருக்கும். அதுதான் எங்களை எல்லா வழியிலும் கீழ் நோக்கி கொண்டு போய் கொண்டிருக்கிறது. அப்ப இதுல என்ன கொடுத்திருக்கு? எனவே மனக்கற்பனைகளாலும் புலன் நுகர்ச்சிக்கான ஆசைகளை அனைத்தையும் துறக்க வேண்டும் என்பது இங்கு சரியாக கூறப்பட்டுள்ளது. இந்த புலனிச்சைகளை செயற்கையாக துறக்க முடியாது. இது செயற்கையாக முடியுமா? ஓகே, நான் இதை எல்லாத்தையும் விட்டுட்டேன், நான் இப்ப முனிவன் ஆயிட்டேன், தன்னியாசி ஆயிட்டேன், துறவி ஆயிட்டேன், செயற்கையா உடுப்பை போட்டுக்கொண்டு வெளியில போனா போல உள் மனதால இதை விட இல்லையென்றா செயற்கையான முறையில இதை அடக்கவே முடியாது. ஆனால் இதுக்கு ஒரு வழி இருக்கு. என்ன? கிருஷ்ணா பக்தியில் ஈடுபட்டால் பெரும் முயற்சிகள் ஏதுமின்றி புலனிச்சைகள் தானாகவே அடங்கி விடுகின்றன. பாருங்க, கிருஷ்ணா உணர்வுக்கு வந்தோன்னா
என்னடகு ஓகே இதை மச்சம் சாப்பிடக்கூடாது, மச்சம் சாப்பிட்டா பெரிய பாவம், இதால நாங்கள் கடவுளை அடைய முடியாது. அங்க அதை படிப்பிக்க நாங்க அதை புரிஞ்சு கொள்றோம். மற்றது மாமிசம் உண்ணக்கூடாது, குடிக்க கூடாது, தகாத பால் உறவு, சூதாட்டம் இதெல்லாம் கூடாதுன்னு சொல்லிக்க முதல் நாள் போய்க்க இதெல்லாம் கேட்க கஷ்டமா இருக்கும், அடுத்த நாளும் கஷ்டமா இருக்கும். அதை தொடர்ந்து போய் அதை கேட்க படிப்படியா இது தப்பு, இதுல இருந்து நான் வெளியில வர வேணுமென்றதை உணர முடியும். அப்ப அதை உணர்ந்துட்டா புலன்கள் தானாகவே அடக்கம் பெற்றுது. அதை விட்டுட்டு செயற்கை முறையில நான் அடக்கிறேன்னா அடக்க முடியாது. சில பேர் பாருங்க, நாங்க மச்சத்தை விட்டுட்டேன்னு சொல்லுவினேன், 1 மாதம் கூட இருக்க முடியாது, திருப்பி வாங்கிடுவேன். எத்தனை குடியாரன் நான் குடியே விட்டாண்டு குடி விட்டவன் இருக்கிறானா? மனசுக்கு சத்தியமே பண்ணிடுவான், காலமே இரவு சத்தியத்தையே மறந்துடுவான் இல்லையா? உலகம் முழுக்க நடக்குது. அப்ப குடியாரன் சத்தியம் மாதிரி தான் முடியும். அப்ப அதெல்லாம் செயற்கையான முறை. அதானே சொல்ற, காலை மேலே ஒரு தேவன் மாதிரி ஒரு கடவுள் மாதிரி குடியாரன் இருப்பான் நம் வீட்டுல. பின்னேரம் அவர் வெளியில போட்டுட்டு வந்தா அசுரன் ஒன்று வருதுன்னு எதிர்பார்த்திருக்கலாம், அசுரன் வருது பின்னேரம். ஏன் அதை என்ன செய்யுது? அந்த அர்க்கோல் போய் அவனை அசுரனா மாத்திரியுது. அதான் பிரச்சனை. அந்த அர்க்கோலுக்கு அடி மனிதன் தானே மனிதன். அப்ப பாருங்க, பெரும் முயற்சிகளே இதுமென்று புலனிச்சையால் தானாவே அடங்குகின்றன. எனவே தெய்வீக உணர்வு நிலைக்கு முன்னேற இந்த பத்தி தொண்டு உடனடியாக உதவும் என்பதால் தயக்கமின்றி கிருஷ்ணாபத்தியில் ஈடுபட வேண்டும். இந்த கிருஷ்ணாபத்திக்கு வந்துட்ட நாங்கள் கஷ்டப்பட்டு புலன்களை அடக்க தேவையில்லை, அது தானாகவே புலன்கள் அடங்கிடும். அப்ப மூலம் அறிவதன் மூலம் முன்னேறிய தன்னை முழு முதல் கடவுளின் நித்திய தொண்டனாக அறிவதன் மூலம் பாருங்க, புலன்களை நாங்க அடக்கினா பிறகுதான் எங்களுக்கு அறிவே வருது. அப்ப என்ன நினைக்கிறோம்? கடவுளின் நித்திய தொண்டன் என்ற நிலைக்கு வாரம். அப்ப அதன் மூலம் மிக முன்னேறிய ஆத்மா தன்னில் திருப்தி வாழ்கிறான். அதுக்கு பிறகு கடவுளை அந்த அறிவு வந்தோன்னும் எங்களுக்கே நாங்கள் திருப்தி அடைஞ்சிடறோம், அல்லது திருப்தி அடைய மாட்டோம். நாங்க திருப்தி அடையவே முடியாது. ஓகே, அப்ப அத்தாக தெய்வீக நிலையை அடைந்தோருக்கு கீழ்த்தரமான ஜட உணர்வில் இருந்து எழக்கூடிய சிற்றின்ப பற்றுகள் எதுவும் இல்லை. அந்த அறிவு அவனுக்கு கிடைச்ச கிருஷ்ணாபத்தியில விரைக்க அவனுக்கு இந்த ஜடசுவம் எல்லாம் ஒரு கீழ்பற்றா மாறிடும். அதுல அவனுக்கு எந்த பற்றும் இருக்காது. இந்த குடிக்கிறதோ, பெண்களின் விஷயமோ, சாப்பிட்ற விஷயமோ எதிலுமே அவனுக்கு பற்றிருக்காது. அப்ப மாறாக முழு முதற் கடவுளின் நித்திய சேவை என்னும் தனது இயல்பான நிலையில் அவன் எப்போதும் மகிழ்ச்சியாக உள்ளான். அவனுக்கு அந்த உயர்ந்த சுவை அங்க கிடைச்சிருது. அவனுக்கு பகவான் பிரசாதத்தை சாப்பிடுறான். அப்பதான் அவனுக்கு தெரியுது, இந்த உயிர்களை கொண்டு சாப்பிட்டதை விட இங்க கிடைக்குதே ஒரு நல்ல சுவையான உணவு, அந்த பிரசாதமே அவ்வளவு சுவையா இருக்கும், அது கிடைக்குது. பக்தர சங்கம் கிடைக்குது, ஹரிநாமம் கிடைக்குது, பகவத்கீதை பாகவதம் அறிவை கொடுக்குது. இது எல்லாமே கிடைக்கும் போது அவனுக்கு இந்த சிற்றின்பம் எல்லாம் ஒரு கீழான சுவையா மாறி பகவான் இது உயர்ந்த சுவையா மாறிடும் அவனுக்கு. அப்ப அவன் மகிழ்ச்சியா இருப்பான், தன்னிலேயே தான் மகிழ்ச்சியாட்டு மகிழ்ச்சி ஊட்டி இருக்க முடியும். 56 இதுல யார் வாசிக்காம இருக்கிறார்? மாதாஜி எல்லாரும் வாய்ச்சாச்சு, தானாதான் ஒரு ஆள் இருக்கிறா, அவ பரவாயில்லை. இது பெரிய உங்களுக்கு கஷ்டம் மாதாஜி. இல்ல நான் பிரிச்சு கொடுப்பேன். இல்ல தனா மாதாஜி கொஞ்சம் பாசிங்க மேட்டால நிப்பாட்டுங்க, உங்களுக்கு தொண்டை சரியா இல்லாம இருக்கு. இல்ல இந்த சுலோகத்துல முடிக்கிறேன், இதோட முடிக்கிறேன். தனராஜன் அந்த டைரி வேலை எல்லாரும் இந்த இதே 2 பேருமே வாங்கிட்டு வாசிக்காட்டு. தனராஜனுக்கு அப்ப நான் அனுப்பணும். தனலட்சுமி மாதாஜி அவர்கிட்ட இருக்குது. சாரி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. துகே அனுஸ்த் விக்ன மனசகே விசுதாஸ் பிரக வீதாராக பத பயத்ரோத சதீதுதீர் முனிர் உச்சய மூவகை துன்பங்களால் பாதிக்கப்படாத மனமுடையவனும் இன்பத்தில் மிக்க மகிழாதவனும் பற்றுதல், பயம், கோபம் இவற்றிலிருந்து விடுபட்டவனுமான ஒருவன் நிலைத்த மனமுடைய முனிவன் என்று அழைக்கப்படுகின்றார். பொருளுரை: முனி என்னும் சொல் எந்த ஒரு முடிவுக்கும் வராமல் பற்பல அனுமானத்தில் மனதை ஈடுபடுத்துபவன் என்று பொருள்படும். ஒவ்வொரு முனிவனும் வேறுபட்ட கண்ணோட்டம் உண்டு.
ஒரு முனி மற்ற முனிவனிடத்து வேறுபடாவிட்டால் அவரை முனி என்று அழைப்பதில் அர்த்தமில்லை என்று சொல்லப்படுகின்றது. நாசா புருஷீர் யஸ்ய மதம் நபிஷ் அன்னம் அதாவது மகாபாரதம் மகாபாரத வனப்பருவம். ஆனால் சுதிதீர் முனி என்று பகவானால் இங்கே கூறப்படுவோர் சாதாரண முனிவரிடத்து வேறுபட்டவர். கற்பனை கருத்துக்களை உருவாக்கி தொழிலை கைவிட்டு விட்டதால் ஸ்திதீர் முனிர் எப்போது கிருஷ்ண உணர்வில் இருக்கின்றனர். எப்போதும் கிருஷ்ண உணர்வில் இருக்கின்றனர். அவர் ஓகே, அப்படியே நில்லுங்க. நிர்மலா மாதாஜி லிசன் பண்ணிட்டே கேட்டுட்டு இருக்கேன் மாதாஜி. நீங்க வாசிக்க எல்லாம் கேக்குறீங்களா? ஸ்கேல மாதாஜி கேக்குறேன். ஓகே 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 இன்னும் கொஞ்சம் வாசிங்க தானே மாதாஜி. அவர் பிரசந்த நிர்சதே மனோரத்ராதர ஸ்தோத்திரம் வாசிங்க தானே மாதாஜி. சாரி, அதாவது மன அனுமானத்தின் நிலைகளை கடந்து வாசுதேவரான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே எல்லாம் என்று முடிவுக்கு வந்து வாசுதேவம் சர்வம் இதி சா மகாத்மா துர்லபா என்ற முடிவுக்கு வந்து விட்டவர் என்று பொருள். இத்தகையவரே நிலைத்த மனமுடைய முனிவராவர். கிருஷ்ண உணர்வில் முழுமையாக இருக்கும் இத்தகையோன் மூவகை துன்பங்களில் கொடூர் தாக்குதலுக்கு மத்தியிலும் சஞ்சலம் அடைவதில்லை. இல்லை. ஓகே, தனராஜ் பிரபு அதுல இருந்து வாசிங்க. ஹரேஷ்ணா தனராஜ் பிரபு வாசிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா. நான் கேட்டுக்கொண்டிருக்கேன். வாசிக்கிற சூழ்நிலை இல்லை, மன்னிக்கவும். ஓகே 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 வாசிங்க. யார் இதுல வேற யாரும் வாசிக்காத? அம்மா சரியான கொஞ்சம் வாச்சோ. இதுல யாரும் புதுசா அதான் கௌசி வாசிக்க போறீங்களா? அதுதான் நளினா. ஓகே 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 சரமாதாச்சி வாசிட்டா. ஓகே, நான் வாசிச்சு முடிச்சு விடுறேன். கஷ்டம். ஓகே வாசிங்க, நீங்க கொஞ்சம் வாசிங்க. அம்மா வர்றேன். ஓகே. ஏனெனில் அவள் எல்லா துன்பங்களையும் கடவுளின் கருணையாக ஏற்றுக் கொள்கின்றான். மேலும் தன்னுடைய முந்திய பாவங்களுக்காக தான் இன்னும் அதிகம் துன்பப்பட வேண்டும் என்றும் கடவுளின் கருணையால் தனது துயரங்கள் பெருமளவில் குறைக்கப்பட்டு விட்டது என்றும் எண்ணுகின்றான். அதுபோலவே அவன் மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது மகிழ்ச்சியை அனுபவிக்க தன்னை தகுதியற்றவனாக கருதி அதற்கான பெருமைகள் அனைத்தையும் கடவுளுக்கு அளிக்கின்றான். மேலும் கடவுளின் கருணையினாலேயே இத்தகைய வசதியான சூழ்நிலையில் அவருக்கு சிறப்பான சேவையை தன்னால் செய்ய முடிகின்றது என்று உணர்கின்றான். ஓகே, அப்படியே அம்மா வாசிச்சு முடியுங்க. தன்னுடைய முந்திய பாவங்களுக்காக தான் இன்னும் அதிகம் துன்பப்பட வேண்டும் என்று கடவுளின் கருணையால் தனது துயரங்கள் பெருமளவில் குறைக்கப்பட்டு விட்டதென்றும் எண்ணுகின்றான். அதுபோலவே அவன் மகிழ்ச்சியாக இருக்கும் போது மகிழ்ச்சியை அனுபவிக்க தன்னை தகுதியற்றவனாக கருதி அதற்கான பெருமைகள் அனைத்தையும் கடவுளுக்கு அளிக்கின்றான். மேலும் கடவுளின் கருணையினாலேயே இத்தகைய வசதியான சூழ்நிலையில் அவருக்கு சிறப்பான சேவையை தன்னால் செய்ய முடிகின்றது என்று உணர்கின்றான். இறைவனின் தொண்டில் எப்போதும் துணிவுடனும் விழிப்புணர்ச்சியுடனும் செயலாற்றுகின்றான். பற்றினாலும் துறவினாலும் அவன் பாதிக்கப்படுவதில்லை. தனது புலநோக்கிக்காக பொருள்களை ஏற்றுக்கொள்வது பற்றுதல் எனப்படும். அத்தகு புலநுகர்ச்சியின் பற்றுதலில் இருந்து விலகுதல் துறவு எனப்படும். ஆனால் கிருஷ்ண உணர்வில் நிலை பெற்றவனுக்கு பற்றுதலும் இல்லை, துறவும் இல்லை. ஏனெனில் அவனது வாழ்க்கை இறைவனின் தொண்டில் அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. எனவே தனது முயற்சிகள் வெற்றி பெறாத போது அவன் கொஞ்சம் கூட கோபமடைவதில்லை. வெற்றியோ தோல்வியோ கிருஷ்ண உணர்வு உள்ளவன் தனது உறுதியில் எப்போதும் தெளிவாக உள்ளான். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரிபோல். அப்ப இதுல வந்து பகவான் என்ன சொல்றார்? மூவகை துன்பங்களால் பாதிக்கப்படாத மனமுடையவனும்
இன்பத்தில் மிக்க மகிழாதவன் பாருங்க, மூவகை துன்பங்கள் வருது என்னத்தால? உடலால, பிற உயிரினங்களால, இயற்கையால, எல்லா விதத்தாலையுமே நாங்க துன்பப்படுறோம். அப்ப அதாலையும் பாதிக்கப்படாம மனம் உடையவனும், பாதிக்கப்படாத மனம் உடையவனும், இன்பத்தில் மிக்க மகிழாதவனும், ஒரு சந்தோஷமா இதனொன்று நடந்துட்டு தாண்டா என்ன காலே நிலத்துல நில்லாது. யாருக்கன்னைக்கு கால் நிலத்துல சந்தோஷம் வந்தா, சந்தோஷம் வந்தா கால் நிலத்துல நில்லாது, துக்கம் வந்தா தலை நிமிந்து நிற்கும், கீழே தான் இருக்கு போடுவோம். பற்றுதல், பயம், கோபம் இவற்றிலிருந்து விடுபட்டவனுமான ஒருவன் பாருங்க, பற்றுதலும் இல்ல, பயம் இல்ல, கோபம் இல்ல, இவற்றிலிருந்து விடுபட்டவமான ஒருவன் நிலைத்த மனமுடைய முனிவன் என்று அழைக்கப்படுகிறான். அவன் எதிலுமே அவன் பயப்படுறதே இல்லை. முனி என்னும் சொல் பாருங்க, முனி என்னும் சொல் எந்த ஒரு முடிவுக்கும் பெறாமல் பற்பல கற்பனைகளில் மனதை ஈடுபடுத்துபவன் என்று பொருள்படும் முனியண்டா. ஆனா இங்கே என்ன கொடுத்திருக்கு? ஒவ்வொரு முனிக்கும் வேறுபட்ட கண்ணோட்டம் உண்டு. ஒரே மாதிரி இல்லை, எல்லா முனியும் வேறுபட்ட கண்ணோட்டம் இருக்கு ஒரு முனிக்கு. ஒரு முனி மற்ற முனிகளிடம் இருந்து வேறுபடாவிட்டால் அவரை முனி என்று அழைப்பதில் அர்த்தம் இல்லை என்று சொல்லப்படுகிறது. அப்ப மதம் நாபின்னம், அதாவது மகாபாரத பர்வதத்துல கொடுக்கப்படுது. ஆனால் ஸ்தித தீர்த்த முனி என்று பகவானால் இங்கே கூறப்படுபவர் சாதாரண முனிவரிடம் இருந்து வேறுபட்டவர். பாருங்க, முனிவர்கள்ல சாதாரண முனிவரிடமிருந்து வேறுபட்டவரா இருக்கிறார் இந்த முனிவர். அப்ப இல்ல வேறு இது பண்ணுங்க, மனத்தை நிலை பெற்றவன். ஓகே, அப்ப சாதாரண முனிவரிடம் வந்து வேறுபட்டவர். கற்பனை கருத்துக்களை உருவாக்கும் தொழிலை விட்டு விடுவதால் ஸ்தித தீர முனி என்பது கிருஷ்ணா உணர்வில் இருக்கிறார். இப்ப எத்தனை முனி இருக்கு? எவ்வளவோ கண்ணோட்டத்திலே எவ்வளவோ விதமான முனிவர்கள் இருக்கின்றன. அப்ப அதுகள் எல்லாத்திலும் இருந்து ஒரு சாதாரண முனிவரிடம் இருந்து விடுபட்டவன் தான் அந்த முனி என்றதுக்கு வர. அந்த முனியில மேல் ஸ்தித தீர்முனி எப்போதும் கிருஷ்ணா உணர்வில் இருக்கிறவர் தான். அவர் பிரநந்த நிசேஷா மனோரத ரத்ன, அதாவது ஸ்தோத்திரம் ரத்னா, அதாவது 43 கொடுக்கப்படுது என்று அழைக்கப்படுகிறார். அதாவது மனக்கற்பனையின் நிலைகளை கடந்து அந்த முனி எப்படி இருக்கிறார்? இந்த முனி எல்லாரையும் சிறந்தவராக இருக்கிறவர். எல்லா மனக்கற்பனைகளையும் கடந்து வாசுதேவரான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே எல்லாம் அந்த நிலைக்கு வந்த முனிதான் ஸ்தித்த தீர முனி என்று கூடப்படுது. அப்ப இவருக்கு என்ன இந்த ஸ்லோகம் இருக்குது? வாசுதேவ சர்வம் இது சா மகாத்மா துர்லபா என்ற முடிவுக்கு வந்து விட்டவர் என்று பொருள். எல்லாமே பகவான் தான் அந்த இடத்துக்கு வாரார். அந்த முனிதான் எல்லாத்தையும் கடந்து வர முனி. அந்த முனியை பற்றி தான் இப்ப பேசப்படுது, சாதாரணமான மற்ற முனிகளை பற்றி பேசப்பட இல்லை. அப்ப இத்தகையவரே நிலத்த மனமுடிய முனிவராவர். கிருஷ்ணா உணர்வில் முழுமையாக இருக்கும் இத்தகையவன் மூவகை துன்பங்களின் கொடூர தாக்குதலுக்கு மத்தியிலும் சலனம் அடைவது இல்லை. இப்படி இந்த எல்லாத்தையும் தாண்டி வாசுதேவர் தான் என்ற இடத்துக்கு வந்தவனுக்கு இந்த மூவகை துன்பம் உடலால சரி, மனதால சரி, பிற உயிரினங்களால சரி, இதுகளால வர துன்பங்கள் ஒன்றும் அவனை பாதிக்கிறதே இல்லையேன். அவன் கிருஷ்ணர்கிட்ட சரண் அடைஞ்சிட்டான். அப்ப கிருஷ்ணரே எல்லாம் பார்த்து கொள்வான், இவன் எதுக்குமே பயப்பட தேவையில்லை. அப்ப ஏனெனில் அவன் எல்லா துன்பங்களையும் கடவுளின் கருணையாக எண்ணி ஏற்றுக்கொள்ளுகிறான். எந்த துன்பம் வந்தாலும் அவன் என்ன நினைக்கிறானாம்? இது கடவுளால எனக்கு கிடைச்ச துன்பம், கடவுளின் கருணை நினைக்கிறானாம். நாங்கள் யாரும் நினைப்போமா? எப்படி பேசுறாங்க? இந்த துன்பத்தை தந்தார், ஏன் கடவுளே, அடைய கடவுளே, அடைய கடவுளே என்று சொல்றேன். ஏண்டா இப்படி தந்த, ஏண்டா சோதிக்கிறத நாங்க செய்த துன்பத்துக்கு நாங்கள் அனுபவிக்கிறத விட்டு போட்டு அவர் என்ன சோதிக்கிறார்? எங்களை சோதிக்கிறாருன்னா எங்கட வீணு. அப்ப எங்கட கர்மாவை குறைக்கிறார். ஒவ்வொரு துன்பம் வரைக்கு நாங்க இணைக்க வேணும். எங்கட கர்மாவை குறைபடுது. சில நேரம் நித்திரையில கூட கர்மா குறைபடுது. அப்படி கனவுகளை காணுவோம், பயங்கர கனவுகள் காரணம் இல்ல, அப்ப கூட கர்மா குறைபடுதாம் அந்த கனவுல கூட. அப்ப
கொடூரன் மதி சஞ்சலமடைவதில்லை, ஏனெனில் அவன் எல்லா துன்பங்களையும் கடவுளின் கருணையாக எண்ணி ஏற்றுக்கொள்ளுகிறான். மேலும் தன்னுடைய முந்தைய பாவங்களுக்காக தான் இன்னும் அதிகம் துன்பப்பட வேண்டும் என்றும் பாருங்கோ அப்படி நினைக்கிறான். முந்தின நான் எல்லாரும் நினைக்கிறேன், நான் ஒரு பாவம் செய்யல, என்ன பாவம் செய்தேன் நான் ஒன்றும் செய்யலை. சில பேர் சொல்லுவேன், என்ன பாவம் செய்தேன் நான் ஒன்றும் செய்யலை. அவன் இந்த பிறப்பை வச்சுதான் காய்ச்சி கொண்டிருக்கேன். இந்த பிறப்புல செய்யினேன், முந்தின பிறப்புல எவ்வளவோ பாவங்களை நாங்க செய்திருக்கிறோம். அப்ப அந்த பாவங்களுக்கு எல்லாம் நான் எவ்வளவு துன்பத்தை அனுபவிச்சிருக்க வேணும். ஆனாலும் என்ன விடுபடுது பாருங்கோ, இன்னும் அதிகம் நான் துன்பப்பட்டிருக்க வேண்டும். கடவுளின் கருணையினால் தனது துயரங்கள் பெருமளவில் குறைக்கப்பட்டு விட்டதென்று எண்ணுகிறான். இதுதான் தலையோட தலைக்கு வாரது தலைப்பாவோட போறன்னு சொல்றது. இதுதான் இது யார் நினைக்கிறான்? ஒரு தீராத முனிவன், கடவுள்கிட்ட சரணடைஞ்ச முனிவன் அந்த இணைப்புக்கு வாரான். நாங்க எல்லாம் அந்த இணைப்புக்கு வர மாட்டோம். நாங்கள் எல்லாம் கடவுளை எதிர்மாறா பேசிக்கொண்டிருப்போம். சந்தோஷம், ஒரு நல்லது கிடைக்குது, சந்தோஷம் கிடைக்குதுன்னா கடவுளுக்கு நன்றியை சொல்ல மாட்டோம். நினைச்சு பாருங்க, அந்த சந்தோஷத்தை நாங்களே கொண்டாடுறோம், கடவுளுக்கு நன்றி சொல்ல மாட்டோம். துன்பம் வந்தா கடவுளுக்கு போயிருந்து 1000 தொல்லை கொடுப்போம். சந்தோஷம் வந்தா இந்த சந்தோஷம் உங்களாலாம் கிடைச்சதுன்னு போய் கடவுளுக்கு முன்னால சொல்லவே மாட்டோம். நாங்கள் சொல்லவே மாட்டோம். ஏதோ நாங்களே தேடி எடுத்து நாங்களே தேடிட்டு வந்த மாதிரி தான் நான் எங்கட இனப்பில இருப்போம். அதான் நாங்க செய்யற வேலை. அப்ப அது போலவே அவன் மகிழ்ச்சியாக இருக்கும் போது மகிழ்ச்சியை அனுபவிக்க தன்னை தகுதியற்றவனாக கருதி அதற்கான பெருமைகளை அனைத்தையும் கடவுளுக்கு அளிக்கிறான். பாருங்க, ஒரு சந்தோஷம் கிடைக்க அவன் என்ன நினைக்கிறானாம், எனக்கு இதை அனுபவிக்கிறதுக்கே தகுதி இல்லை, இந்த சந்தோஷம் அனுபவிக்க எனக்கு தகுதி இல்லை, இது கடவுளுக்குத்தான் அளிக்கிறான், திருப்பி கடவுளுக்கு. அப்ப மேலும் கடவுளின் கருணையினாலே இத்தகைய வசதியான சூழ்நிலையில் அவருக்கு சிறப்பான சேவையை தன்னால் செய்ய முடியுது என்றும் உணர்கிறான். பாருங்க, நாங்க கடவுளுக்கு சேவை செய்யறோம் என்றாலும் அவருடைய கருணையினாலதான் நாங்க அவருக்கு சேவை செய்யறோம். அந்த கருணை அந்த சேவை செய்யறது கூட எங்களுக்கு கால் நல்லா இருக்கணும், கை நல்லா இருக்கணும், காது கேட்கணும், கண் தெரியணும், அதை செய்யறதுக்கு ஒரு மனம் பெற வேணும். இப்ப நாங்க என்ன செய்வோம், விடியோளுமே நாங்க குளிச்சுட்டு ஜெபம் பண்ணுவோம், அலாம வைப்போம். அலாம் அடிக்க நீ பாட்டி ஒரு 5 நிமிஷம், இன்னொரு 10 நிமிஷம், அப்படியே அந்த ஒரு ஆளை தலையில அடிச்சு கொள்றதுக்கு சரி நாங்க அலாமே அடிச்சு நிப்பாட்டுறது இல்லையா? எந்த அவ்வளவு கோபம் வருது நித்திரையில இருந்து உடம்பேக்க இல்லையா? ஒவ்வொருத்தருக்கும் இந்த அனுபவம் இருக்கும். அப்ப அதை எல்லாமே என்ன செய்யறோம், நாங்கள் எங்களுக்காகத்தான் நாங்க யோசிச்சு கொண்டிருக்கிறோமே தவிர நாங்க செய்ய நினைக்கிறோம் இல்லை. ஆனா உண்ட கடவுளுக்கு செய்ய போறோம்டா அது கடவுளின் கருணையால தான் நாங்க நடந்து கொண்டிருக்கு. அப்ப ஒரு சேவையை கடவுளுக்கு செய்து போட்டு அவன் என்ன செய்யறான், பகவானால தான் இந்த சேவை எனக்கு கிடைச்சது, அதை நான் செய்தேன். அப்ப இறைவனின் தொண்டில் எப்போதும் துணிவுடன் விழிப்புணர்ச்சியுடனும் செயலாற்றுகிறான். பற்றினாலும் துறவினாலும் அவன் பாதிக்கப்படுவது இல்லை. தனது புலன் நுகர்ச்சிக்காக பொருட்கள் ஏற்றுக்கொள்வது பற்றுதல் எனப்படுகிறது. நாங்க என்ன செய்யறோம், எங்களோட புலன் நுகர்ச்சிக்காக புலன்களை திருப்திப்படுத்துறதுக்காகத்தான் நாங்கள் பொருட்களை சேர்க்கிறோம் இல்லையா? புலன்களை சந்தோஷப்படுத்துறதுக்கு அது பற்றுதல். அது அத்தாக புலனிச்சையின் பற்றுதலிலிருந்து விலகுதல் துறவு எனப்படும். அந்த பற்றில இருந்து விலகிட்டோம்னா அது துறவு. அப்ப ஆனால் கிருஷ்ணா உணர்வில் நிலை பெற்றவனுக்கு பற்றுதலும் இல்லை, துறவும் இல்லை. ஏனெனில் அவனது வாழ்க்கை இறைவனின் தொண்டில் அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. எனவே தனது முயற்சிகள் வெற்றி பெறாத போது அவன் கொஞ்சம் கூட கோபம் அடைவதில்லை. வெற்றியோ தோல்வியோ கிருஷ்ணா உணர்வு உள்ளவன் தனது உறுதியில் எப்போதும் நிலையாக உள்ளான். என்ன பிரச்சனை வரட்டுக்கும், இன்றைக்கு எங்க கிருஷ்ணாபத்தில போய்க்க எத்தனை பேர் பிரச்சனையும் அதுக்கு வரும். அது மனதை கூட நோவடிக்கும். சில நேரம் வீட்டுல பிரச்சனை வரும், சில நேரம் உடம்புல பிரச்சனை வரும். எவ்வளவோ பிரச்சனைகள் வந்தா கூட ஒரு துறவு ஒரு முனி நிலையா நிக்கிறவன் என்ன செய்வான், இது பகவான் கருணையால தான் எனக்கு கிடைச்சது, பகவான் அல்லது எனக்கு பெரிய ஒரு துன்பம் வந்திருக்கு முண்டைக்கு, பகவான் கருணையால ஒரு சின்னனா தான் எனக்கு கிடைச்சேன்னு உடனே நான் சொல்லுவான். ஒரு சந்தோஷம் கிடைச்சதுன்னா அதுவும் பகவானால தான் வந்தது, எனக்கு அதை அனுபவிக்க தகுதி இல்லைன்னு சொல்லுவான். ஒரு பகவானுக்கு ஒரு சேவை செய்ய கிடைச்சதுன்னா அதுவும் பகவான் கருணையால தான் எனக்கு இன்றைக்கு பகவானுக்கு செய்யற சேவை கிடைச்சதுன்னு நினைப்பான். அப்ப அவன் வெற்றியோ தோல்வியோ எதாலையுமே மனம் தளர்ற இல்ல.
நடுநிலையிலேயே நின்று பத்து செய்கிறான். இன்றைக்கு எனக்கு நல்லது நடந்தது, நான் சந்தோஷமா இருக்கிறேன் கூட பத்து செய்கிறேன். இல்லை எனக்கு இந்த துன்பம் வந்தது, அதால நான் இன்றைய பத்தியே செய்யாம இருக்கிறேன், நான் இன்றைய ஜெபமே பண்ண மாட்டேன் போட்டு இருக்கிறேன். இல்லை, அவன் எது வந்தாலும் சரி, மழையே அடிச்சாலும் சரி, வெள்ளம் வந்தாலும் சரி, அவன் பத்தியில குறையாமலே இருப்பான். சுதாமர் என்ன செய்தார்? அவ்வளோ கஷ்டம் வந்தது, அந்த கஷ்டத்திலும் பத்தி இழந்தவரா, பத்திய விட்டவரா, அல்ல அவ்வளோ கஷ்டத்திலும் போய் பகவானிட்ட கேட்கணும் நினைச்சவரா? மனைவிக்காகத்தான் போனார், போய் கூட கேட்க இல்லையாங்க. அப்ப அதுதான் உண்மையான பக்தி. அதாலேயே பகவான் மகந்தார், எல்லாத்தையுமே சுதாமாவுக்கு கொடுத்தார். இதுதான் உண்மையான பக்தி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா.